வணக்கம். ரவிக்குமார் திருச்செல்வம், ஓஸ்லோ, நோர்வே. நான் ஏற்கனவே ஒரு பதிவில் கூறியிருக்கின்றேன், மனித உடலுக்குள் உயிர் எங்கே உள்ளது என்ற தலைப்பில். மனித உடலினுடைய மூளை பகுதியில் மேல் பகுதியில் சற்று வலது பக்கமாக ஒரு சிறிய அணு போன்ற துணிக்கைக்குள் மனித உயிர் அடங்கி இருக்கும் என்ற கருத்துப்பட எனது ஆய்வுகளின் முடிவுகளை அறிவித்திருக்கின்றேன். அது விடயமாக மேலதிக விவரங்களை, மேலதிக விடயங்களை, மேலதிக ஆய்வுகளை உங்களோடு பகிர இருக்கின்றேன் பிறிதொரு சந்தர்ப்பத்தில் நேரம் கிடைக்கும் பொழுது. இப்பொழுது அது விடயமாக அதோடு ஒட்டிய ஒரு சிறிய விடயங்களை நான் இங்கே கூறிவிட்டு, இன்றைய காலப்பகுதியில் இந்த கடும் வெப்பம் நிலவி வருகின்ற இந்த காலப்பகுதியில் என்னத்தை நான் சொல்லலாம் என்றதை தொடர்ந்து சொல்ல இருக்கின்றேன். அதாவது எங்களுடைய உடலில் நரம்பு கலங்கள், நரம்பு நார்கள் ஒரு செகண்ட், அதாவது ஒரு செகண்டை நாங்கள் 120 பிரித்து வருகின்ற ஒரு சிறிய கால பகுதியில் அவ்வளவு வேகத்தில் செய்திகளை கடத்துகின்றது மூளைக்கு. அநேகமாக பலருக்கு இது தெரிந்திருக்கும். அதாவது காலில் ஒரு எறும்பு கடித்து விட்டது என்று சொல்லி சொன்னால், உதாரணத்துக்கு அந்த செய்தியை மூளைக்கு நரம்பு கலங்கள் ஒரு செகண்டை 120 பிரித்து வருகின்ற ஒரு சிறிய கால இடைவெளி பகுதிக்குள் மூளைக்கு கடத்திவிடும். பிறகு மூளை அங்கிருந்து உதாரணத்துக்கு கை தசைகளுக்கு என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு எதிர்வினையாற்ற வேண்டும் என்ற செய்தியையும் கிட்டத்தட்ட அதே அளவு வேகத்தில் அந்த செய்திகளை அனுப்ப கையானது அந்த எறும்பை தட்டி விடுகின்றது. இப்பொழுது நீங்கள் பார்த்திருக்கலாம், அதாவது உயரம் கூடிய, அதாவது கொஞ்சம் உயரமாக இருக்கும் மனிதர்களிலும் பார்க்க உயரம் குறைந்த மனிதர்களினுடைய இயக்கம், அவர்கள் மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பதை நீங்கள் காணலாம். அப்ப இதற்கு என்ன காரணம் என்று சொல்லி ஓர் ஆய்வுகளை நாங்கள் மேற்கொண்டால், அந்த ஆய்வுகளில் ஒரு சிறிய விளக்கம் ஒன்று எங்களுக்கு புலப்படுகின்றது. எவ்வாறு என்று சொல்லி சொன்னால், உயரம் குறைய இருப்பவர்களுக்கும் உயரம் கூட இருப்பவர்களுக்கும் கிட்டத்தட்ட நரம்பு கலங்கள், நரம்பு நார்களினுடைய வேகம், செய்திகளை கடத்தும் வேகம் ஒன்றுதான். அப்ப உயரம் குறைந்தவர்களுக்கு அந்த வேகமானது மிக துரித கதியில் மூளையை அடைந்துவிடும், செய்தி மூளையை அடைந்துவிடும். எனவே அதற்கு எதிர்வினை ஆற்றுகின்ற செய்தியும் மிக விரைவாக அந்தந்த இடங்களுக்கு சென்று சேர்வதனால் அவர்கள் உயரமாக இருப்பவர்களும் பார்க்க உயரம் குறைந்தவர்கள் மிக வேகமாக தொழிற்படுகின்றார்கள். பொதுவாக உயரம் குறைந்தவர்கள் நிறைந்து காணப்படுகின்ற நாடுகள் உங்களுக்கு தெரியும். அந்த நாடுகளில் இருக்கும் மனிதர்கள் மிக சுறுசுறுப்பாக, மிக வேகமாக இயங்குவதையும் நீங்கள் காணக்கூடியதாக இருந்திருக்கும். எனவே உதாரணத்துக்கு நான் ஒன்றை சொல்லலாம். இந்த டேபிள் டென்னிஸ் மேசை பந்து என்று சொல்லலாம். டேபிள் டென்னிஸ் விளையாடுபவர்களில் நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால், உயரம் குறைந்த தோற்றம் கொண்ட மனிதர்களை கொண்ட நாடுகளில் இருந்து வருபவர்கள் மிக துரிதமாக, மிக வேகமாக, மிக கெட்டித்தனமாக அதுபோன்ற விளையாட்டுகளை விளையாடுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். அறிவியல் ரீதியாகவும் வேறு சில விடயங்கள் ரீதியாகவும் அவர்கள் மிகவும் துரிதமாக, வேகமாக இயங்குவதையும் நீங்கள் பார்க்கலாம். இதற்கு ஓர் காரணம், இந்த நரம்பு கலங்கள், நரம்பு நார்களினூடாக மூளைக்கு செய்திகளை அனுப்புகின்ற வேகம் எல்லா மனிதர்களுக்கும் கிட்டத்தட்ட ஒன்றாக இருக்கின்றது. நான் ஏற்கனவே சொன்னது போல ஒன்றை நாங்கள் 120 பிரித்து வருகின்ற அந்த குறிப்பிட்ட அளவு செகண்ட், மிக குறைந்த அளவு செகண்டுக்குள் இந்த செய்திகள் கடத்தப்படுகிறது. எனவே உயரம் குறைந்தார்கள் மிக விரைவாக தொழிற்படுகின்றார்கள். அதே போன்று மனித உடலில் இருக்கக்கூடிய மூளைதான் எல்லா மனித உடல் உறுப்புகளை கட்டுப்படுத்துவது எல்லாம் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த விடயம்தான் அநேகமாக. இருப்பினும் நாங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது மனித உடலில் இருக்கக்கூடிய வெளியில் தெரியக்கூடிய முக்கிய அங்கங்கள், ஐம்புலன்களில் கண், காது, மூக்கு, நாக்கு, இந்த 4ம் தலைப்பகுதியிலேயே, முகப்பகுதியிலேயே, தலைப்பகுதியிலேயே அமைந்திருக்கின்றன. இதற்கான காரணங்களில் ஒன்று என்ன என்று சொல்லி ஆய்வுகளை மேற்கொண்டு பார்த்தால், கண்ணால் நான் காண்பதும், காதால் கேட்பதும், வாயால் சுவைப்பதும், மூக்கால் நாங்கள் மனங்களை உணர்ந்து கொள்வதும் மிக துரிதமாக எமது மூளைக்கு செய்திகளை அனுப்பி அதற்கு எதிர்வினை ஆற்றுவதும் மிக துரிதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த
4 புலன்களும் வந்து மூளைக்கு மிக அருகில் காணப்படுகின்றது. அடுத்தது தோலானது உடலின் மிக பெரிய உறுப்பு. அது உடல் முழுவதையும் போர்த்து பாதுகாக்கின்றது. அது பறந்திருக்கின்றது. எனவே பெரும்பாலும் தோலில் இருந்து வரக்கூடிய கீழ்ப்பகுதி தோள்களில் இருந்து வரக்கூடிய செய்திகள் எல்லாம் வந்து சற்று கொஞ்சம் தாமதமாகத்தான் மூளைக்கு வந்து சேரும் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. அப்போ இந்த எல்லா அங்கங்களில் இருந்தும் வருகின்ற செய்திகளை மூளை உணர்ந்து அதுக்கேற்ற எதிர்வினை ஆற்றுகின்ற அதே நேரத்தில் மூளைக்குள் நடக்கின்ற சேதங்களை, வலிகளை, மூளை கலங்களுக்குள் இருக்கின்ற வலிகளை உணர்வதற்கு அங்கு வேறு ஒரு அங்கம் இல்லை. ஏனென்றால் மூளைதான் எல்லா உறுப்புகளினுடைய செய்திகளையும் உள்வாங்கி அவர்களுக்கு ஏற்றவாறு எதிர்வினைகளையும் செய்திகளையும் அனுப்புகின்றது. எல்லா அங்கங்களினுடைய உணர்வுகளையும் அந்த மூளைதான் உள்வாங்கிக் கொள்கின்றது. அதற்குரிய எதிர்வினை ஆற்றுகின்ற கட்டளைகளையும் வழங்குகின்றது. அந்த நடு மையத்துக்குள் இருக்கின்ற அந்த கட்டுப்பாடுகளை ஏனைய உடல் உறுப்புகளுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த மூளைக்கு வந்து அந்த மூளைக்கு உள்ளே இருக்கக்கூடிய கலங்களுக்குள் ஏதாவது பாதிப்புகள், வலிகள் அவற்றை உணர்வதற்கு அங்கே ஒரு அங்கம் எமது உடலுக்குள் இல்லை. எனவேதான் மூளை கலங்களுக்குள் ஏதாவது தாக்கங்களை ஏற்படுத்திவிட்டால், அதாவது காயங்களை ஏற்படுத்திவிட்டால், அந்த காயங்களின் வலிகளை மனித உடல் உணர்வதில்லை. மூளைக்குள் இருக்கக்கூடிய அதுவும் நரம்பு கலங்கள் தான். அந்த நரம்பு கலங்களுக்கு ஏதாவது பாதிப்பு, அந்த நரம்பு கலத்தொகுதிக்கு ஏதாவது காயங்களை ஏற்படுத்தினால் அந்த காயங்களை உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அங்கே எமது மனித உடலுக்குள் எந்த உறுப்புகளும் இல்லை. அதனால்தான் மூளை கலங்களுக்குள் காயங்கள் ஏற்பட்டால் மனிதன் அந்த காயங்களை உணர்ந்து கொள்வதில்லை. உதாரணத்துக்கு தலையின் ஊடாக நாங்கள் ஏதாவது ஒன்றை செலுத்தி மூளைக்கு ஊடாக, மூளை கலங்களுக்கு ஊடாக சிதைவுகளை ஏற்படுத்தி வெளியேறும், அல்லது மூளை கலங்களுக்குள் சிதைவுகளை ஏற்படுத்தி அது உள்ளே நிற்குமாக இருந்தால், காயங்களை ஏற்படுத்தி நிற்குமாக இருந்தால், எந்த விதமான வலியும் மனிதன் உணரப்போவதில்லை. அதாவது மூளைக்குள் ஏதாவது செலுத்தப்பட்டால் காயங்களை ஏற்படுத்துமாறு வலிகளை மனிதன் உணர்வதில்லை. எனவே இந்த விடயங்களை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். எனவேதான் இந்த மனித மூளையையும் வெல்லக்கூடிய, மனித மூளையினுடைய வலிகளையும் உணரக்கூடிய ஒரு மிகச்சிறிய துணிக்கை, அணு போன்ற ஒரு மிகச்சிறிய துணிக்கை இருக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு சில ஆய்வுகள் வருகின்றன. அது சம்பந்தமாகத்தான் நான் உங்களுக்கு இறுதியாக ஒரு பதிவை மேற்கொண்டிருக்கின்றேன். நடு மூளையினுடைய மேற்பகுதியில் சற்று வலது பக்கமாக மிக சிறிய ஒரு துணிக்கை ஒன்று இருந்து, அந்த துணிக்கை தான் இறுதியாக எல்லா விடயங்களையும் கையாண்டு கவனித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த சிறிய துணிக்கையுடன் தான் இந்த பிரபஞ்சம் தொடர்புகளை ஏற்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கின்றது என்பது ஒரு ஆய்வுகளின் முடிவாக இருக்கின்றது. சரி, தொடர்ந்து இப்பொழுது நிலவிக் கொண்டிருக்கின்ற இந்த வெப்பகால பகுதியில் நாம் என்ன செய்யலாம், என்ன செய்ய வேண்டும், என்ன நடந்து கொண்டிருக்கிறது சம்பந்தமாக எனக்கு தெரிந்த ஒரு சில விடயங்களை நான் உங்களோடு பகிர இருக்கும் அதே நேரத்தில், நேற்று என்னோடு உரையாடி கொண்டிருந்த ஒரு நண்பன் ஒருவர் என்னோடு கதைக்கும் பொழுது கூறியிருந்தார், தான் அண்மையில் இலங்கைக்கு சென்றிருந்த நேரத்தில் மிகவும் கலகலப்பாக சந்தோஷமாக இருந்தவர்கள், முற்கூட்டி எந்த விதமான நோய் அறிகுறிகளும் இல்லாதவர்கள், பெரிதாக வயதும் அவர்களுக்கு இல்லை, இளமையாக இருந்து இருந்தவர்கள், அவர்கள் திடீரென தன்னுடைய மிக மிக நெருங்கிய உறவினர்கள் என்றும் கூறியிருந்தார். குறிப்பிட்ட, அதாவது 1-2 கிழமைக்குள் அடுத்தடுத்து அவர்கள் மரணத்தை 2 பேர் தழுவி கொண்டார்கள் என்றும், தான் போனது அந்த மரணச் சடங்கில் தான் பங்கு கொள்ளக்கூடியதாக இருந்தது என்றும் எனக்கு சொல்லியிருந்தார். அதே நேரத்தில் இங்கே வெளிநாட்டிலிருந்து கொழும்பில் ஒரு வீட்டை வாங்கி அந்த வீட்டுக்கு புதிதாக குடிமனை புகுவதற்குரிய அந்த சடங்குகளை செய்வதற்கு அந்த இங்கிருந்து சென்ற அந்த குடும்ப தலைவியானவள் கையிலே விளக்கை ஏந்தி கொண்டு அந்த வீட்டுக்குள் அந்த விளக்கை முதலாக அந்த விளக்கை வைக்க சென்ற பொழுது சறுக்கி விழுந்து உடனடியாக மரணத்தை தழுவிக்கொண்டார் என்ற செய்தியையும் எனக்கு நேற்று கதைத்தேனோடு பகிர்ந்து கொண்டு, இது சம்பந்தமாக மேற்கொண்டு உரையாடும் பொழுது என்னோடு சில விஷயங்களை வினவிக் கொண்ட பொழுது நான் அவருக்கு சொன்ன விளக்கம் என்ன சொன்னால், ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறான சம்பவங்கள் நடப்பதற்கு நாங்கள் எடுத்த வீச்சில் உடனடியாக செய்வினை சூனியம் அல்லது வேறு ஏதாவது பேபிசாது என்ற மாதிரியான ஒரு அந்த வட்டத்துக்குள் சென்றுவிடக்கூடாது. அது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமான மூட நம்பிக்கை. அப்ப நாங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும்.
அதாவது அறிவுபூர்வமாக நாங்கள் கொஞ்சம் சிந்திப்போமாக இருந்தால் ஒன்றை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். மரணம் சம்பவிப்பதற்கு அது பல காரணங்கள் இருந்திருக்கலாம். திடீர் மரணங்கள் சம்பவிப்பதற்கு பல காரணங்கள் இருந்திருக்கலாம். அது எங்களுக்கு தெரிந்திருக்காது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் உடலுக்குள்ளும் என்னென்ன உபாதைகள் இருந்திருக்கும் என்பது அந்தந்த மனிதர்களுக்கும் அந்த மனிதர்களோடு தொடர்பட்ட அந்த வைத்தியர்களுக்கும் தான் தெரிந்திருக்குமே ஒழிய பெரும்பான்மையும் வெளியில் தெரிகிறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் இந்த சறுக்கி விழுந்து, அதாவது புதிதாக குடிமனை புகும் பொழுது விளக்கை கையிலேந்தி விளக்கை கொண்டே வைக்கும் பொழுது மிகவும் ஆரோக்கியமான அந்த குடும்ப தலைவி திடீரென சறுக்கி விழுந்து இறந்ததற்கான காரணத்தை அவர் கேட்கும் பொழுது அதை கொஞ்சம் விரிவாக நான் அறிவுபூர்வமாக எனக்கு தெரிந்த வகையில் நான் அவருக்கு விளங்கப்படுத்தி இருந்தேன். அதாவது எப்படி என்று சொல்லி சொன்னால், நாங்கள் எல்லோரும் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். மனித மூளையானது ஒரு பொழுதும் ஒன்றுக்கு மேற்பட்ட விடயங்களை ஒரே நேரத்தில் செய்ய படைக்கப்படவில்லை. மல்டி டாஸ்க் என்று சொல்லுகின்றோம். அவ்வாறான பல விடயங்களை ஒருமித்து ஒரே நேரத்தில் செய்வதற்கு எங்கள் மூளை இயங்காது, படைக்கப்படவில்லை. உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லலாம். அதாவது சில பேர் சொல்லுவார்கள், நாங்கள் டிவி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது சாப்பிடுவோம், சாப்பிட்டு தான் டிவி பார்ப்போம், அல்ல சாப்பிட்டு டிவி பார்க்கிறார்களே நீங்கள் பார்த்திருக்கலாம். டிவியில் ஒரு படத்தை பார்க்கின்றீர்களாக இருந்தால் அந்த படத்தில் வரக்கூடிய காட்சியில் வரக்கூடிய நடிகர்கள், அவர்களுடைய நடிப்பு திறன், அவர்களுடைய உரையாடல்கள், அவர்கள் வெளிப்படுத்துகின்ற உணர்வுகள், அவர்களுடைய உடை அலங்காரங்கள், பின்னணியில் செல்லுகின்ற இசை, மற்றது பின்னணியில் வைத்திருக்கக்கூடிய பொருட்கள், ப்ராப்பர்ட்டிஸ் என்று சொல்லுகின்றோம், அந்த பொருட்கள், இவையெல்லாம் என்ன இருக்கிறது, அந்த காட்சியை எவ்வாறு காட்சிப்படுத்தி இருக்கின்றார்கள் போன்ற எந்த ஒரு விடயங்களும் முற்றுமுழுதாக 100% உங்கள் மனதுக்குள் பதிய வாய்ப்பில்லை. நீங்கள் சாப்பிட்டு கொண்டு அந்த டிவியை பார்த்தார். அதே நேரத்தில் இந்த சாப்பாட்டில் இருக்கக்கூடிய சுவையும் உங்களுக்கு 100% என்னென்று அறிய வாய்ப்பில்லாமல் போகும். குறிப்பாக அந்த உணவில் உப்பினுடைய அளவு எவ்வளவு இருக்கக்கூடும், சீனியினுடைய அளவு எவ்வளவு இருக்கக்கூடும், அதை நீங்கள் நன்றாக வாய்க்குழியில் போட்டு நன்றாக மென்று பொறுமையாக நீங்கள் உள்விழுங்கவில்லை என்று சொன்னால் அது ஒழுங்காக சமிபாடு அடையாது. குறிப்பாக ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். கண் டிவியை பார்த்தால் இங்கே உணவு சாப்பிடும் பொழுது உங்களுக்கு சமிபாட்டில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள் வரலாம். காரணம் என்னன்னு சொன்னால், கண் பார்க்க வேண்டும் உணவை, மூக்கு அந்த உணவை அந்த மனத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்த கண்ணும் மூக்கும், கண் உணவை பார்க்க, மூக்கு அதன் வாசனையை உணர்ந்து கொண்டால் தான் வாய்க்குழி உட்பட உடலுக்குள் ஏனைய இறப்பை போன்ற ஏனைய பகுதிகளுக்குள்ளும் நொதியங்கள் சுரக்கப்பட்டு ஏனைய ரசாயன பதார்த்தங்களும் சுரக்கப்பட்டு சமிபாடானது ஒழுங்காக நடைபெற்று உங்களுக்கு அகத்துறிஞ்சல் ஒழுங்காக நடைபெறும். எனவே இந்த கண்ணை நீங்கள் 2 பக்கமும் பாவிப்பீர்களாக இருந்தால் அந்த 2 விடயங்களும் உங்களுக்கு ஒரு 50-50% தான் பிரயோசனத்தை கொடுக்கும். ஒரு பொழுதும் இதில் 100% அதில் 100% மூளை ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளாது, ஒரு பொழுதும் உள்வாங்காது. இதை தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்கள். அப்ப சில பேர் படிச்சுக்கொண்டே நாங்கள் டிவி பார்ப்போம், படிச்சுக்கொண்டே சாப்பிட்டு கொண்டு டிவியும் பார்ப்போம், அல்லது உதாரணத்துக்கு சொல்லுகின்றேன், அதே மாதிரி சில பேர் சொல்லுவார்கள், நாங்கள் காதுக்குள் பாட்டை போட்டு கேட்டுக்கொண்டு நாங்கள் பாட்டை கேட்டுக்கொண்டே நாங்கள் ஏதாவது வேலை செய்து கொண்டிருப்போம், படிச்சு கொண்டிருப்போம், எழுதி கொண்டிருப்போம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். இது போன்றவர்களுக்கு ஒரு பொழுதும் 100% என்ன விடயம் அவர்கள் படிக்கிறார்களோ அது ஒரு பொழுதும் 100% அவர்களின் மனதுக்குள் ஒரு நாளும் புக முடியாது. இதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே பல வேலைகளை எமது மூளை ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளாது. அப்ப நாங்கள் விடயத்துக்கு வருவோம். என்ன அப்போ இந்த குடும்ப தலைவியானவள் தவறி விழுந்து வழக்கி விழுந்து மரணத்தை தழுவி கொண்டதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் என்று நாங்கள் கொஞ்சம் விரிவாக ஆராய்ந்து பார்ப்போமாக இருந்தால், அவர் அந்த விளக்கை எடுத்து செல்லும் பொழுது அந்த விளக்கை தான் தெளிவாக எடுத்துக்கொண்டே அந்த சாமி படத்துக்கு முன்னால் வைத்து ஒழுங்காக அதை விளக்க தீபத்தை ஏற்றி ஒழுங்காக கும்புறதோ வணங்குறதோ அந்த பூசைகளை செய்ய வேண்டும் என்பதை மட்டும் சிந்தித்து கொண்டு சென்றிருந்தால் இது மாதிரியான தடக்கி விழுகின்ற பிரச்சனைகள் வர்றதுக்கு மிக மிக வாய்ப்பு குறைவு. அவர் அவ்வாறு நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு வேறு யாராவது வெளியில் இருந்து வேறு வேலைகளை மேலதிகமாக சொல்லி இருக்கலாம். கையோடு இதையும் எடுத்து கொண்டு போ, அல்லது இதையும் கொண்டு போய் அங்கே வை, அல்லது நீ இதை வைக்கும் பொழுது இந்த வேலைகளை ஒரே நேரத்தில் செய் என்று வேறு விதமான மேலதிகமான விடயங்களை பூத்தி இருக்க வேண்டும். அல்லது அவர் செல்லும் பொழுது தானாகவே வேறு விடயங்களை சிந்தித்துக் கொண்டு போயிருக்க வேண்டும். உதாரணத்துக்கு அங்கே வேறு யாராவது வருகை தந்திருந்தால்
அவர்களை சரியாக கவனித்தேனா, அவர்களுக்கு தேநீர் போன்ற பலகாரம் போன்ற விடயங்களை நான் சரியாக கொடுத்தேனா, சரியான நேரத்துக்கு நான் இந்த விளக்கை ஏற்றுகின்றேனா, இது போன்ற பல விடயங்களை எந்த விதமான திட்டமிடலும் இல்லாமல் திடீரென பல விடயங்களை ஒருமித்து சிந்தித்து கொண்டு செய்ய முற்படும் பொழுது கீழே என்ன இருக்கிறது என்பது தெரியாமல் அதில் தடக்கி, அல்லது அங்கே கீழே ஒரு எண்ணெய் ஏதாவது ஊற்றப்பட்டிருந்தால் அதிலே கால வைத்து வழுக்கி விழ வேண்டி நிலைமை ஏற்படும். வழுக்கி விழுந்ததால் மட்டும் மரணம் சம்பவித்திருக்க வாய்ப்பில்லை. அந்த வழுக்கி விழும் பொழுது எந்த நிலையில் தலை கீழே அடிபடுகிறது என்பதை பொறுத்தும் இருக்கிறது. உடல் எந்த நிலையில் அடிபடுகிறது, எந்த இடத்தில் பலமாக அடி விழுந்திருக்கிறது என்பதை பொறுத்தும் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், மூளைக்குள்ளே மூச்சை அதாவது சுவாச பைகளை, இதயத்தை கட்டுப்படுத்துகின்ற பகுதிகள் மூளைக்குள் இருக்கின்றது. அந்த பகுதிகளில் எங்கேயாவது பலமாக அடிகள் படுமாக இருந்தால் உயிர் பிரிவதற்கு, மிக விரைவாக உயிர் பிரிவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் என்பதை புரிந்து கொள். எனவே இவ்வாறான சம்பவங்களுக்கும் செய்வினை சூனியங்களுக்கும் பேய் பிசாசுகளுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்கள். அவ்வாறான ஒரு வட்டத்துக்குள் சென்று விடாதீர்கள். அவ்வாறான எண்ணப்பாடுகளுக்குள் வராதீர்கள். அறிவுபூர்வமாக சிந்தியுங்கள். ஒரே விடயத்தை நீங்கள் செய்யும் பொழுது அந்த விடயத்தை மட்டும் சிந்தியுங்கள். அதில் மட்டும் முழு கவனத்தையும் செலுத்துவீர்களாக இருந்தால் அதில் நீங்கள் சிறப்பாக வெற்றியை பெற முடியும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லி வைக்கின்றேன். சில பேர் சொல்வார்கள், அதாவது அப்போ அந்த காலத்திலிருந்தே சொல்லிக் கொண்டு வருகிறார்களே, அட்டவதானிகள் இருக்கின்றார்களே, 8 விடயங்களை ஒரே நேரத்தில் கண்காணிக்க கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஓம் அட்டவதானிகள், அவதானம், அதாவது அவர் ஒரு விடயத்தை தான் செய்கின்றார், டாஸ்க் ஒன்றுதான், அவதானிப்பது மட்டும்தான். இருந்த இடத்தில் இருந்து கொண்டு பல திசைகளில் பல கோணங்களில் அவர் அவதானிப்பை மட்டும்தான் மேற்கொள்கிறாரே ஒழிய அவர் எங்கேயாவது ஒரு திசையில் ஏதாவது சம்பவம் நடந்ததை அவர் அவதானிப்பவராக இருந்தால் அந்த சம்பவத்துக்கு அவர் எதிர்வினை ஆற்ற சிந்திப்பதில்லை, அல்லது எதிர்வினையை அந்த இடத்தில் ஆற்றுவதில்லை. அப்போ அவர் தொடர்ந்து ஒரு விடயத்தை தான் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார், ஒரு விடயத்தை தான் செய்கின்றார் என்பதை இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அட்டவதானி பல விடயத்தை ஒரே நேரத்தில் செய்கின்றார் என்றெல்லாம் பிழையான விடயங்களுக்கு, பிழையான முடிவுகளுக்கு போய்விடக்கூடாது. அவர் ஒரு டாஸ்க் ஒன்றைத்தான் அவர் செய்கின்றார். இதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாங்கள் இங்கே நோர்வேயில் நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வெப்பமான காலப்பகுதியில் என்ன செய்யலாம் என்று சொல்லி எனக்கு தெரிந்த ஒரு சில விடயங்களை பகிர்ந்து கொள்கின்றேன். அதாவது பொதுவாக எல்லோருக்கும் தெரிந்த விடயம், வெப்பமான காலப்பகுதிகளில் நீர் இழப்புகள் அதிகமாக இருக்கும். எனவே அந்த நீர் இழப்பை ஈடுகட்டுவதற்காக நாங்கள் தண்ணீரை சற்று மேலதிகமாக, வளமேலும் பார்க்க சற்று மேலதிகமாக அருந்த வேண்டும் என்பது எல்லோருக்கும் பொதுவாக தெரிந்த விடயம். இந்த நீர் இழப்பு ஏன் ஏற்படுகிறது? எமது உடலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அங்கமான தோல், இந்த தோலினூடாக வியர்வை வெளியேறி அந்த வியர்வையானது தோலினுடைய முழு பகுதிகளிலும் நீரை ஒரு படையாக ஏற்படுத்துவதனால் வெப்பமானது, அதாவது வெளியில் இருந்து வரக்கூடிய வெப்பமானது எங்கள் உடலுக்குள் சென்று உடல் வெப்பநிலையை கூட்டாமல் அது பாதுகாப்பதற்காகவே வியர்வை வெளியேறுகின்றது. அப்போ ஏன் உடல் வெப்பநிலை பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னால், உடலுக்குள் இருக்கக்கூடிய அத்தனை உள்ளுறுப்புகள், உதாரணமாக இதயம், சுவாச பைகள், சிறுநீரகங்கள், ஈரல்கள் போன்றவற்றை முக்கிய உறுப்புகளாக நாங்கள் இங்கே சொல்லலாம். இவை சீராக இயங்குவதற்கு எங்களுடைய உடல் வெப்பநிலையானது கிட்டத்தட்ட 37 பாகை செல்சியஸ் சீரான வெப்பநிலை, 36.9 கிட்டத்தட்ட 37 என்று சொல்லலாம். சீரான இந்த வெப்பநிலையில் தான் எல்லா உடல் உள்ளுறுப்புகளும் சீராக வேலை செய்யும். அப்போ வெளியில் வெளிக்காற்றில், வெளி சூழலில் வெப்பம் அதிகரிக்கும் பொழுது அந்த வெப்பம் நேரடியாக எங்கள் தோலினூடாக உடலுக்குள் சென்று கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பத்தை அதிகரிக்கும். சில பேர் யோசிக்கலாம், என்னடா இது, இப்ப வெளியில் ஓகே 32 பாகை செல்சியஸ் அல்லது 33, 30 பாகை செல்சியஸ் தானே வந்தது, எங்களுடைய உடல் வெப்பநிலை கிட்டத்தட்ட 37 பாகை செல்சியஸ் என்று சொல்லி சொன்னால் என்ன பிரச்சனை, அங்க வெளியில தொடர்ந்து குறையத்தானே இருக்கிறது அப்படி என்று யோசிப்பீர்களாக இருந்தால் ஒரு சிறிய உதாரணம். வடிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் ஒன்றை, எங்களுடைய தோலானது உடல் உள்ளுறுப்புகளுக்கு பாதுகாப்பாக முற்றுமுழுதாக மூடி இருக்கின்றது எங்கள் உடலை என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு காருக்குள் இருக்கின்றீர்கள் அல்லது கண்ணாடி வீட்டுக்குள் இருக்கின்றீர்கள், காரினுடைய கண்ணாடிகளை முற்றாக மூடிவிட்டு வெயிலில் நீங்கள் அந்த காரை விட்டு திரும்ப காரை திறந்தால் உள்ளுக்குள் அதிக வெப்பத்தை,
வெளியிலிருந்து வரும்பொழுது உணராத வெப்பத்தை காருக்குள் ஏறி இருந்தால் மிக அதிக வெப்பத்தை உணர்வீர்கள். அதே மாதிரி கண்ணாடி வீட்டுக்குள் இருந்தாலும் மிக மிக அதிக வெப்பத்தை உணர்வீர்கள், தாங்க முடியாமல் இருக்கும் உள்ளே புகுந்தால். இதற்கு என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால், வெளியில் இருந்து வருகின்ற சூரிய கதிர்களின் ஊடாக வெப்பமானது கடத்தப்பட்டு கொண்டு வருகின்றது. நாம் வாழுகின்ற இடங்கள் அல்லது தொடர்ந்து வெளியில் நாங்கள் வெப்பத்துக்குள் வெளியில் நிற்போமாக இருந்தால் அல்லது வீட்டுக்குள் இருப்போமாக இருந்தால் அல்லது இது போன்ற அடைக்கப்பட்ட கண்ணாடிகளால், குறிப்பாக கண்ணாடி அடைக்கப்பட்ட இடங்களுக்குள் நாங்கள் இருப்போமாக இருந்தால் அதிக வெப்பம் எங்களுக்கு உணரப்படுகின்ற அந்த நேரத்தில் எங்கள் உடல் வெப்பநிலை உள்ளுறுப்புகளை மிகவும் அதிகமாக பாதிக்கும். உள்ளுறுப்புகள் சீராக இயங்காது போக நீர் இழப்பானது மிக மிக அதிகமான நீர் இழப்பு ஏற்பட்டு உடல் உறுப்புகள் பாதிப்புக்குள்ளாகின்றன. அதாவது உடல் உறுப்புகள் சீராக இயங்க வேண்டுமாக இருந்தால் எங்கள் உடலுக்குள் இருக்கக்கூடிய நீரினுடைய அளவும் சீராக இருக்க வேண்டும். அது மிக மிக முக்கியம். நீரினுடைய அளவு சீராக இல்லை என்று சொல்லி சொன்னால் உடலினுடைய உறுப்புகள் எதுவுமே சரியாக வேலை செய்ய முடியாது. உதாரணத்துக்கு உடலுக்குள் இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு அதாவது உணவுப் பொருட்களே சொல்லுவோம் நாங்கள், என்ன குளுக்கோஸ் உணவுப் பொருட்களை எடுத்து சென்று அந்த உடல் உறுப்புகளுக்கு உள்ளுறுப்புகளுக்கு வழங்குவது குருதியாக இருந்தாலும் அந்த உள்ளுறுப்புகளுக்கு அந்த உணவு பதார்த்தங்கள் சென்றடைவதற்கு நீர் சத்து மிக மிக அவசியமாக இருக்கின்றது. நீரின்றி ஒரு மனிதன் குறைந்தபட்சம் 3 நாட்களுக்கு மேல் உயிர் வாழ்வது மிக மிக அருமை. ஒரு மனிதன் நீரை பருகாமல் இருப்பானாக இருந்தால் ஒரு 3 நாட்களுக்கு பிறகு இயற்கையாக அவர் அந்த நீரை அருந்தாதனால் மரணத்தை தழுவிக்கொள்ள நேரிடும். உணவு அருந்தாமல் இருந்தால் இன்னும் கொஞ்ச நாட்கள் இருக்கலாம். கிட்டத்தட்ட 20 நாட்களை தாண்டி கூட உணவில்லாமல் ஒரு மனிதன் இருக்கலாம் நீரை அருந்திக் கொண்டு. ஆனால் நீரை அருந்தாமல் விட்டால் ஒரு மனிதன் 3 நாட்களுக்கு மேல் இருப்பது மிக மிக அருமை. காரணம், நீர் இல்லை என்று சொல்லி சொன்னால் எங்கள் உடல் உறுப்புகள் இயங்காது. உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் இயங்குவதற்கு தேவையான சக்தியை வழங்குவதற்கு தேவையான உணவு பதார்த்தங்களை எடுத்து செல்வதற்கு இந்த நீரானது மிக மிக அவசியமாகின்றது. உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு வாகனத்தை செலுத்துவதற்கு எவ்வாறு எரிபொருள் மிக அவசியமோ அதே போன்று எங்கள் உடலுக்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கங்களும் சக்தியை பெற்று இயங்குவதற்கு அந்த எரிபொருள் என்றே சொல்லிக்கொள்ளலாம். உணவு பதார்த்தங்களை எடுத்துக்கொண்டு அங்கே சேர்ப்பதற்கு, முக்கியமாக குளுக்கோஸை சேர்ப்பதற்கு இந்த நீர் சத்து மிக அவசியமாகின்றது. அதனால்தான் இந்த காலப்பகுதிகளில் நீரை அதிகமாக அருந்த வேண்டும் என்று சொல்வார்கள். குறிப்பாக கிட்டத்தட்ட ஒரு 5-6 லிட்டர் குருதியானது உள்ளே இருக்கும். இது சற்று வேறுபடும். உதாரணத்தை நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். அதாவது வாழுகின்ற சூழலை பொறுத்து உள்ளே இருக்கக்கூடிய குருதியின் அளவு மாறுபடலாம். ஒரு மனிதனுடைய உடற்பருமன் உயரங்களை பொறுத்தும் குருதியினுடைய அளவுகள் மாறுபடலாம். உதாரணத்துக்கு நாங்கள் குறிப்பாக சொல்லலாம், மலையக பகுதிகளில் வாழுகின்ற மக்கள், அதாவது தாழ் பகுதிகளில் கடற்கரை ஓரமாக வாழுகின்ற மனிதர்களும் பார்க்க சற்று உயரமாக மலை பகுதிகளில் வாழுகின்ற மக்களுக்குள் இருக்கக்கூடிய குருதியின் அளவு கூடுதலாக இருக்கும். கொஞ்சம் ஒரு 1/2 லிட்டர் 1 லிட்டர் கூடுதலாக இருக்கும். காரணம், அதுக்கு ஒன்று சூழல் எவ்வாறு என்று சொன்னால், அதாவது ஈர்ப்பு விசை, புவியினுடைய ஈர்ப்பு விசை ஒன்று காரணமாக இருக்கின்றது. அடுத்தது காற்று அழுத்தமும் ஒரு காரணமாக இருக்கின்றது இந்த குருதியில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சரி, இப்பொழுது இந்த குருதியானது மிக முக்கியமானது ஏனென்று சொல்லி சொன்னால், குருதிதான் உடலுக்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு கலங்களுக்கும் உணவுகளையும் ஆக்சிஜனையும் எடுத்து சென்று வழங்கி அங்கிருந்து வரக்கூடிய கழிவு பதார்த்தங்களை சிறுநீரகம் மற்றது சுவாசப்பை தோல் போன்ற பகுதிகளுக்கு கடத்தி சென்று வெளியேற்றுவது. இதற்கு எல்லாத்துக்கும் குருதி மிக அவசியம். குருதியில் நீர் மிக அவசியம். இந்த குருதியில் இருக்கக்கூடிய 2 முக்கிய கூறுகளுள் குருதி திரவ விளையம் மற்றது குருதி கலக்கூட்டங்கள் என்று சொல்லுகின்றோம். இந்த குருதி திரவ விளையம் 55%, ஏனைய 45% இந்த கலங்களாக இருக்கும். இந்த 55% என்று கூறப்படுகின்ற இந்த குருதி திரவ விளையத்தில் அதை மட்டும் நாங்கள் பிரித்து தனியாக எடுத்து பார்ப்போமாக இருந்தால், அதை ஒரு 100% எடுப்போமாக இருந்தால் அதற்குள் ஒரு 92-93% நீராக இருக்கும். எனவே இந்த நீர் சத்து என்று கூறுகின்றோம். இந்த நீர் சத்து மிக மிக அவசியம். சரி, எவ்வளவு நீர் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு நாளைக்கு என்று சொல்லி நாங்கள் சிந்திப்போமாக இருந்தால், ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் 1.5 இருந்து ஒரு 2.5-3 லிட்டர் வரைக்கும் நீங்கள் நீரை எடுத்துக்கொள்ளலாம். உடல் நிலை மிகவும் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் போதிய அளவு நிறைய நீரை குடித்துக் கொள்ளலாம்.
காரணம் என்ன சொன்னால், நீரின் அளவு உடலில் அதிகரிக்கும் பொழுது சிறுநீரகமும் தோலும் அந்த நீரை வெளியேற்றிவிடும், முக்கியமாக மேலதிகமாக நீரை வெளியேற்றிவிடும். எனவே நீரை உங்களுடைய உடல் நலத்தை பொறுத்தும் நீங்கள் நீர் எவ்வளவு எடுக்க வேண்டும் உள்ளே என்பதையும் சற்று சிந்தியுங்கள். குறிப்பாக 1.5 லிட்டர் சாதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் குறைந்தபட்சம். ஆனால் இந்த வெப்பமான காலப்பகுதியில் நீங்கள் ஒரு 2.5 லிட்டர் 3 லிட்டர் வரைக்கும் உள்ளெடுத்துக் கொள்வது சிறந்ததாக இருக்கலாம். அடுத்ததாக நான் என்ன இங்கே சொல்ல வருகிறேன் சொன்னால், இறுதியாக சுருக்கமாக ஒன்றை சொல்லலாம். நா அடக்கம் மிக முக்கியம். நா அடக்கத்தில் 2 மிக முக்கியமான விடயங்கள் 2 இருக்கிறது. நா அடக்கத்தில் ஒன்று, நாம் உரையாடும் பொழுது சொற்களை பயன்படுத்தும் பொழுது நமக்கு நா அடக்கம் மிக முக்கியம். இது சில வேளைகளில் நானும் தவற விடுகின்றேன் என்பதை உணர்கின்றேன். காரணம் என்னன்னு சொன்னால், சாதாரண மனிதர்கள் நாங்கள் உணர்ச்சி வசப்படும் பொழுது சில விடயங்களை நாங்கள் மறந்து எங்கள் நாவை சரியான முறையில் அடக்காமல் நாங்கள் சொற்களை உதிர்த்து விடுகின்றோம். அவை சரியோ பிழையோ சில மனிதர்களை பாதிக்கும். அவ்வாறு பாதிக்கும் பட்சத்தில் என்ன நடக்கும்? ஒரு மனிதனுடைய ஆயுளில் உதிர்த்த சொற்கள் அவனுக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்க வாய்ப்புகள் அதிகமாயிருக்கின்றது. அது மனிதர்களால் தான் அதிகம் அந்த பிரச்சனை. அதாவது அந்த சொற்களை சகித்துக் கொள்ள முடியாத சில மனிதர்களால் பிரச்சனைகள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. எனவே ஒரு மனிதன் அவ்வாறான வகையில் தாக்கப்பட்டு கொண்டிருப்பான். அதனால் நா அடக்கம் சொற்களை பயன்படுத்தும் போது முக்கியம். 2வது நா அடக்கம் எதற்கு முக்கியம் என்று சொன்னால், எங்களுடைய உணவு பழக்கத்திற்கு. ஏனென்று சொன்னால், எங்களுடைய உணவு கால்வாய் தொகுதியானது சீரான முறையில் இயங்கவில்லை என்று சொன்னால், எங்களுடைய உடலுடைய ஒட்டுமொத்த சுகாதாரமும் ஒட்டுமொத்த உடல் உறுப்புகளும் பாதிக்கப்படும். அப்போ நாம் வெளியிலிருந்து சக்தியை உள்ளெடுத்து உடல் உறுப்புகள் அங்கங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி மாற்றி வழங்குறதுக்கு எங்களுக்கு இந்த உணவு கால்வாய் தொகுதி மிக அவசியம். அப்போ இந்த நா அடக்கம் ஏன் முக்கியம் என்று சொன்னால், சுவையின் கட்டுப்பாடு மிக அவசியம் என்பதை சொல்ல வருகின்றேன். குறிப்பாக இனிப்பு, அதாவது சீனி, அடுத்தது உப்பு. இந்த 2ம் தான் எங்களுடைய உடலில் பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கின்றது. அப்போ இனிப்புக்கு அதிகம் அடிமையாகினவர்கள் நாவை அடக்க வேண்டும். நா அடக்கம் இல்லை என்று சொன்னால் உணவு கால்வாய் தொகுதியில் நாக்கு ஒரு முக்கிய பங்கு. அடுத்தது உப்பு. சில பேருக்கு உப்பு கொஞ்சம் குறைஞ்சாலே வீட்டுல அநேகமாக சண்டை வரும். வீட்டில் உள்ளவர்கள் நல்லதுதான் செய்திருக்கிறார்கள், தெரிந்தோ தெரியாமல். ஆனால் உப்பு குறைஞ்சால் அண்டு பெரிய பிரச்சனை, பெரிய சண்டைகள் நடப்பதை கூட நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். மேலதிகமாக உப்புகள் எல்லாம் போட்டு எல்லாம் சாப்பிட்டு அது எல்லாம் செய்வார்கள். ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ குறைத்து நீங்கள் உப்பை போட்டிருந்தால் நன்மையே செய்திருக்கின்றீர்கள். அங்கேயும் நாவடக்கம் தேவை என்பதை நான் சொல்லுகின்றேன். எனவே இந்த சுவைகளுக்கு அடிமையாகாமல் வெளியில் இருக்கின்ற உணவுகளுக்கு சுவைகளுக்கு அதிகம் அடிமையாக இருக்கின்றோம், வீட்டு உணவுகளிலும் பார்க்க. எனவே இவற்றுக்கு அடிமையாகாமல் நாடகத்தோடு இருப்போமாக இருந்தால் உணவு கால்வாய் தொகுதி சீராக இயங்கும். அவ்வாறு சீராக இயங்கும் பட்சத்தில் சீராக உள்வாங்கப்படுகின்ற அந்த எளிமையான உணவு பதார்த்தங்கள் எங்கள் உடலுக்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் அங்கங்களுக்கும் சீராக சென்று தொழிற்படும். இதை நான் இன்னொரு விதத்தில் விளங்கப்படுத்தலாம். ஏன் உணவு கால்வாய் தொகுதி மிக அவசியம் எங்களுக்கு என்று சொன்னால், நாடகம் ஏன் முக்கியம் என்று சொன்னால், உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு வாகனத்தை செலுத்தி கொண்டு செல்கின்றோம். அந்த வாகனத்துக்கு எரிபொருள் மிக முக்கியம். ஒரு வாகனத்துக்கு எரிபொருள் எவ்வாறு முக்கியமோ அதே போன்றுதான் ஒரு மனித உடலுக்கு இந்த உணவு பதார்த்தங்கள் மிக அவசியம். அந்த உணவு பதார்த்தங்களை சரியான முறையில் சீர் செய்து எங்கள் உடலுக்குள் அகத்துறிஞ்ச செய்வதற்கு இந்த உணவு கால்வாய் தொகுதி அவசியமாகிறது. அதே போன்று ஒரு வாகனத்திற்கு எரிபொருளை சீராக கொண்டு போய் அந்த 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 இயந்திரத்துக்கு வழங்குவதற்கு அந்த எரிபொருள் நிரப்பும் அந்த டேங்க் அந்த நிரப்பும் டேங்க் மிக முக்கியமாக இருக்கின்றது. அந்த டேங்க்ல இருந்து போகின்ற வயர், அந்த வயர் மூலமாக எரிபொருள் சென்று சரியான சீரான அளவிலே உள்ளே போக வேண்டும். அந்த எரிபொருள் எல்லாம் வீண் விரயமாகி அல்லது அந்த வயர்களில் ஏதாவது சேதங்கள் ஏற்பட்டிருக்குமாக இருந்தால் எல்லாம் வீண் விரயமாகி சீரான முறையில் எரிபொருள் செல்லாமல், அல்லது அந்த கடைசியாக அந்த எரிபொருள் அந்த இயந்திரத்துக்குள் செல்லுகின்ற அந்த இடத்தில் அந்த சிறிய ஊசி போன்ற சிறிய பகுதியில் ஏதாவது சிதைவுகள் ஏற்படுத்தி அதில் ஏதாவது பாதிப்புகள் இருக்குமாக இருந்தால் சரியான முறையில் அந்த இயந்திரம் இயங்காமல் அந்த ஒட்டுமொத்த வாகனமே சீராக
செலுத்த முடியாமல் போய்விடும். இதே போன்றுதான் இந்த உணவு கால்வாய் தோதியம். எங்களுடைய உடல் சீராக இயங்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய இந்த நாக்கில் இருந்து குதம் வரைக்குமான இந்த பகுதிகளை சீராக முதலில் பாதுகாக்க வேண்டும். ஒழுங்கான முறையில் உங்களுக்கு சமிபாடு நடக்குமாக இருந்தால் உடலுக்குள் பிரச்சனைகள் மிக மிக குறைவாகத்தான் இருக்கும். எனவே நாவை அடக்கி கொள்ளுங்கள். அதாவது இனிப்பு, உப்பு, உரைப்பு, அடுத்தது அல்கஹால், அடுத்தது இந்த வினிகர் போன்ற சில மேலதிகமான ரசாயன பதார்த்தங்கள் அதிகமாக பயன்படுத்தாதீர்கள். அவையெல்லாம் உள்ளே சென்று உங்களுடைய நாக்கு, தொண்டை, மற்றது குறிப்பாக இறப்பைக்குள் இருக்கக்கூடிய பகுதிகளை, இறப்பை உள்பகுதிகளை எல்லாம் மிகவும் சேதமாக்குகின்றது. அதையும் தாண்டி சிறுகுடல், பெருங்குடல் பகுதிகள் எல்லாம் மிக மிக சேதமாக்குகின்றது. இவ்வாறு ஆக்குவதனால் உங்களுக்கு பாரிய விளைவுகள் ஏனைய உறுப்புகளிலும் ஏற்படும். மலச்சிக்கலுக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு சில வழிகள் சொல்லியிருக்கிறேன். அதிகமாக நார்ச்சத்தை சாப்பிடுங்கள். அதுக்கு சில பொருட்களை நான் சொல்லியிருக்கின்றேன். அது போன்ற பொருட்களை போதிய அளவு வாங்கி சாப்பிடுங்கோ. மலச்சிக்கல் அதிகம் இருக்குமாக இருந்தால் உங்களுக்கு குடல் பகுதிகளுக்குள்ளும் புற்றுநோய்கள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. எனவே இதெல்லாத்தையும் கருத்தில் கொள்ளுங்கள். இன்னும் நிறைய விடயங்கள் நான் சொல்ல வேண்டும் என்று எனக்கு வருகிறது. ஆனால் அதிக நேரம் இதில் இருக்கும். நான் வேறு சந்தர்ப்பங்களில் இவ்வாறு சிறிய சிறிய விடயங்களை நான் முடிந்த அளவுக்கு தெரிந்ததை நான் சொல்லுகின்றேன். வணக்கம். ரவிக்குமார் திருச்செல்வம், ஓஸ்லோ, நார்வே.